அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானோடு இணைந்து திமுக கட்சியை எதிர்ப்பேன் பா. ரஞ்சித் பேட்டி. இது குறித்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். திமுக கட்சி தலித் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ற நோக்கத்தில் தான் எங்களுடைய ஒரு பெரிய கூட்டமே பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்கு ஓட்டு போட்டுச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் தற்போது நடக்கலை, இனிமேவும் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையே இல்லை அப்படின்றத பா. ரஞ்சித் பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு மேலேயும் திமுக கட்சி எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலையோ அல்லது எங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக சீமானோடு இணைந்து எதிர்க்கிறது கூட நான் தயாராக இருக்கேன் அப்படின்றத பா. ரஞ்சித் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே அவருடைய எக்ஸ் தளத்திலையும் அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாடு முழுக்க ஒரு காட்டுத்தீ போல பரவிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா நாளைய தினம் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்காக பா. ரஞ்சித்துடைய தலைமையில் பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர்ல நினைவேந்தல் பேரணி நடக்க போது. இந்த ஒரு பேரணி நேரடியாகவே ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நடக்க போகுது. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு பதிவை ரஞ்சித் சொல்லி இருக்கிறது அப்படின்றது திமுக கட்சியின் மட்டும் இல்லாம அதிமுக, பாஜக அப்படின்னு எல்லா கட்சியுமே கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏற்கனவே மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறிய பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆளுமை அப்படின்றது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி இருக்க மேலும் ரஞ்சித் ஒரு சமூகத்தையே சேர்த்து நாங்கள் எல்லோருமே எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் நாம் தமிழ் கட்சி பக்கம் இணைய போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே நாம் தமிழ் கட்சிக்கு எந்த அளவுக்கு வலு சேரப்போகுது அப்படின்ற ஒரு பீதியிலேயே பிற கட்சிகள் இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே விசிக கட்சியிலிருந்து மனமுடைந்த நிறைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பார்த்தீங்கன்னா தங்களை நாம் தமிழ் கட்சியில் இணைத்து கொண்டாங்க. ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஒரு சில தலைவர்களால் ஒரு பெரிய தலித் கூட்டம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இணைந்திருக்கு. மேலும் ரஞ்சித் செய்யக்கூடிய இந்த விஷயம் அப்படின்றது சீமானுடைய அரசியல் வாழ்க்கைக்கு பெரிதளவில் ஆதாயத்தை தான் கொடுக்க போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நாளை தினம் நடக்க போகிற நினைவேந்தல் பேரணியில் சீமான் கலந்துப்பாரா மாட்டாரா அப்படின்றது தான் தற்போது அனைவரு இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.